வெல்கம் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கருணக்கிழங்கு கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வேணும்னா நல்லா திக்காக கட் பண்ணிக்கணும். இல்லை இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும், சிப்ஸ் மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணலாம். கடையில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கருணக்கிழங்காக தான் இருக்கும். அதை கட் பண்ணி தான் விற்பாங்க. ஸோ கட் பண்ணி விற்கிற கிழங்குல நல்லா சிகப்பு கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சிகப்பு கிழங்கு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா உப்பெல்லாம் கிழங்கு இழுத்துரும். அப்புறம் உப்பு அதிகமாகிடும் கிழங்குல. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை கிழங்கு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். அப்போ நல்லா உப்பு போகிற அளவுக்கு அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறையா சேர்த்தா கூட இந்த கிழங்கு எல்லா எண்ணெயும் இழுத்துரும். அதனால் எண்ணெய் பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் சேர்த்துட்டு அலசி வச்சுருக்க கிழங்கு அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எதுக்கு சிகப்பு கிழங்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தான் உங்களுக்கு தொண்டை நாக்கெல்லாம் அரிக்காது. இல்லைனா சில பேருக்கு அரிக்கும். இந்த கிழங்கு ஒத்துக்காது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்த்தியான கிழங்கு, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா அது இதுதான். அப்படி வெள்ளை கிழங்கோ இல்லை அரிக்கிற கிழங்கோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், கையெல்லாம் அரிக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போதே கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்து வேக வச்சுடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 75% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 3/4 வெந்துடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சிடணும் இல்லையா, அதனால் எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. ஸோ அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்த கிழங்கு தான். அது கூடவே ரசமும் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. ஸோ இந்த கருணக்கிழங்கு பொரியல் ரசம் சாதம் கூட, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதே கிழங்கு இன்னும் நல்லா வாசனையாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் லாஸ்ட்டாக சோம்பு தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதோட வாசனையும் இதோட சேர்ந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.